அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய நமஸ்காரம். பால குபேரசாய் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்ற மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவினை உங்களிடம் சமர்ப்பிக்கப் போகிறேன். பதிவு என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு முழுமையாக வீடியோவை ஸ்லிப் பண்ணாமல் கேளுங்க. அப்போ தான் பதிவு என்னவென்று நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள முடியும். பதிவு என்னவென்றால், மகா சிவராத்திரி இந்த வருடம் 2023 பூஜை செய்யும் நேரத்தையும் மற்ற விவரத்தையும், அதனால் வெற்றி தரும் இந்த ஒரு விரதம் தீராத நோய்களையும் தீர்க்கும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சிவராத்திரியை ஒளிமயமான இரவு, இன்பம் தருகின்ற இரவு என்று அழைக்கிறோம். சிவனின் அருள் இருந்தால் மட்டுமே இந்த மகா சிவராத்திரி விரதம் இருக்க வாய்ப்பு கிடைக்கும். மதுரை அம்பிகைக்கு நவராத்திரி என்றால், அப்பன் ஈசனுக்கு சிவராத்திரி விரதம் சிறப்பு வாய்ந்தது. எல்லோருக்கும் மகா சிவராத்திரி விரதம் இருக்கும் பாக்கியம் கிடைக்காது. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப அந்த சிவனின் அருள் இருந்தால் மட்டுமே தான் இந்த மகா சிவராத்திரி விரதம் வாய்ப்பு கிடைக்கும். இது முற்றிலும் உண்மை. இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி 18ஆம் தேதி மாசி 6ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. இந்து மதத்தில் மகா சிவராத்திரிக்கு சிறப்பு முக்கியத்துவம் உள்ளது. சனி பிரதோஷ விரதமும் மகா சிவராத்திரியும் ஒரே நேரத்தில் வருவது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பகலில் திரியோதிசியும் இரவில் சதுர்த்தி திதியும் கூடும் சிவராத்திரி ஆனது மிக விசேஷமானதாகும். கௌரி சங்கர் சம்மேளன சிவராத்திரி என்றும் இதை கூறுவர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த சிவராத்திரி வருகிற 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கடைபிடிக்கப்பட உள்ளது. சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம், இன்பம் என்று பொருள். சிவபெருமான் தன்னை வணங்குபவர்களின் மனதில் இருக்கும் தீய எண்ண கழிவுகளான காமம், கோபம், குரோதம், பேராசை, பொறாமை போன்ற கர்மவினை கழிவுகளை அழிப்பவர். அவரை வழிபடுபவர்களின் வாழ்வில் நிலவும் நோய்கள், மனக்கவலைகள், வறுமை நிலை போன்றவற்றை அறவே அழிப்பர். ஒருவர் தனது 3 பிறவியில் செய்த பாவங்களையும் அழிப்பவர் சிவபெருமான். சிவராத்திரியை ஒளிமயமான இரவு, இன்பம் தருகிற இரவு என்று அழைக்கிறோம். ஒருவர் தன் வாழ்வின் வினைப்பயனை அழிக்க 8 விதமான சிவ வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கலாம் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. அவற்றில் மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி திதி அன்று வரும் மகா சிவராத்திரி விரதமாகும். உலகம் முழுவதும் கடலில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்ட காலத்தில் அன்னை பார்வதி உலக உயிர்களுக்காக தவம் இருந்து இறைவனை பூஜித்தார். அந்த இரவே சிவராத்திரி நாளாகும். பார்வதி தேவி தவம் இருந்து சிவபெருமானின் இடப்பாகத்தில் இடம்பெற்றது சிவராத்திரி தினமாகும். உமாதேவி சிவபெருமானிடம் ஆகம உபதேசம் பெற்றதும் சிவராத்திரி அன்றுதான். பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனனை தவம் செய்து சிவபெருமானிடம் இருந்து பாசுபதம் எனும் அஸ்திரத்தை பெற்றதும் இந்த சிவராத்திரி தினமே. மார்க்கண்டேயனுக்காக யமதர்மனை சிவபெருமான் சம்ஹாரம் செய்த தான் மகா சிவராத்திரி. பகீரதன் ஒற்றை காலில் கடுந்தவம் புரிந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் சிவராத்திரி தினத்தில்தான். கண்ணப்ப நாயனார் குருதி வடியும் லிங்க வடிவிலிருந்து ஈசனின் கண் மீது என்ற மந்திரங்களை உச்சரித்து வந்தால் புண்ணிய பலன் மகா சிவராத்திரி நாள். இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி 18ஆம் தேதி மாசி 6ஆம் தேதி சனிக்கிழமை என்று கொண்டாடப்படுகிறது. சிவராத்திரி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி வரை சிவன் கோவில்களில் நடைபெறும் 4 கால அபிஷேக பூஜைகளில் கலந்து கொண்டு சிவனை வழிபட வேண்டும். மறுநாள் காலையில் நீராடி ஞாயிற்றுக்கிழமை என்று பகல் முழுவதும் உறங்காமல் இருந்து
பூஜை உள்ள இறைவனை ஞாயிற்றுக்கிழமையன்று பகலில் தூங்கினால் சிவராத்திரி பலன் முழுமையாக கிடைக்காது. ஒருவர் தொடர்ந்து 24 வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்து வந்தால் அவர் சிவகதியை அடைந்தவுடன் அவரது 21 தலைமுறைகளும் நற்கதி அடைந்த முக்தி அடைவார்கள் என்பதும் நோயாளிகள் அதோடு அஸ்வமேத யாகம் செய்த பலனும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வாழ்வில் செல்வம், வெற்றி ஆகியவற்றை பெற விரும்புவோர் வரும் 18ஆம் தேதி மகா சிவராத்திரி விரதம் இருக்க வேண்டும். மகா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பவர்களுக்கு நற்கதி கிடைப்பதுடன் சொர்க்க லோக பாக்கியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முழுமையாக விரதம் கடைபிடித்தால் தீராத நோய்களும் தீரும், சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். இது முற்றிலும் உண்மை. நம்பிக்கையோடு செய்யுங்கள். சிவனின் அருளை பெறுங்கள். ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை அன்று முழுவதுமே சொல்லுங்கள். சொல்லி சிவனின் அருளை பெற்று எல்லோரும் வளம் பெற வேண்டும் என்று நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இத்துடன் உரையாடலை முடித்துக் கொள்ளலாம். அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். விடைபெறுகிறேன்.